என்ற வசனத்தின்படி முதலாவது எங்களுடைய இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபை போதகர் பாஸ்டர் ராஜு அவர்களின் போதக அபிஷேகம் நடத்த கிருபை செய்த தேவாதி தேவனை முதலாவது வரவேற்றுக் கொள்கிறேன். இங்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் சிஎஸ்ஆசா தலைவர் டேவிட் தம்பிதாஸ் அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாகவும் சபை கமிட்டியின் சார்பாகவும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சிஎஸ்ஆசா செயலாளராக அமர்ந்திருக்கும் மிஸ்டர் தம்பி மனோகரன் அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சிஎஸ்ஆசா பொருளாளராக அமர்ந்திருக்கும் மிஸ்டர் ஜெயநேசகுமார் அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அமர்ந்திருக்கும் ரெவரண்ட் கேனா சாலமன் அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். சிஎஸ்ஆசா துணை செயலாளராக அமர்ந்திருக்கும் மிஸ்டர் ஜான் சுடன் நாத்தனியல் அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். எங்கள் சபையில் முன்னாள் போதகராக இருந்த பாஸ்டர் ரெவரண்ட் வில்சன் அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடிப்படை சபையில் இருக்கிற பாஸ்டர் ரெவரண்ட் சதீஷ் அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். குடிக்கூட்டு சபையில் இருக்கிற பாஸ்டர் ரெவரண்ட் மனோகரன் அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பில் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். பால்குடி சபையில் இருக்கிற ரெவரண்ட் ரஞ்சித்மணி அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மருதுக்குறிச்சி சபையில் இருக்கிற ரெவரண்ட் தேவராஜ் அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். சபையில் இருக்கிற சுந்தரராஜ் ரெவரண்ட் ஜான் ராபின்சன் அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். சிஎஸ்ஐ ஈஞ்சக்கோடி சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ள சபை ஊழியர் அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். சபை ஊழியர் அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னும் குரூஸ் சபையில் ஊழியர் செய்கிறார் அவர் ஜஸ்டின் அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஊழியர் செய்கிற செல்வராஜ் அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். சத்தியவாகில் ஊழியர் செய்கிற அவர் ராஜன் அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஐக்கியத்தில் ஊழியர் செய்கிற அவர் சேம் அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஊழியர் செய்கிற தங்கராஜ் அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஊழியர் செய்கிற ஊழியர் ரகுதி அவர்களை இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். சிஎஸ்ஆசா காரிய நிர்வாக கமிட்டி அங்கத்தினர் அனைவரும் இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். சிஎஸ்ஆசா மெடிக்கல் போர்டு அங்கத்தினர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அங்கத்தினர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இன்று ஆராதனை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாண்டுகுலர் ஸ்கொயர் மாஸ்டர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். சபைகளிலிருந்து வந்திருக்கும் விசுவாசிகள், சபை மூப்பர்கள், சபை கமிட்டிகள், சபை அங்கத்தினர்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து லண்டன் மிஷன் சபையின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் உங்கள் திருச்சபை மக்கள், சபை கமிட்டிகள், இவ்விழாவுக்கு அயராது உழைத்த வாழ்வு உள்ளங்கள் அனைவரும் வருக என இயேசு கிறிஸ்து மேலும் ஒருமுறைப்பட்ட வந்திருக்கும் அனைவருக்கும் வரவேற்பு சபையின் செயலாளர் திரு டி ஜஸ்டின் அவர்கள் வாசிப்பார். 2008ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி ஞாயிறு சபை கமிட்டி தீர்மானத்தின் எண் 6இல் நமது சபையின் ஊழியர் திரு எஸ் ராஜி அவர்கள் 21 வருடமாக நமது லண்டன் மிஷன் சபையில் சிறப்பாக ஊழியம் செய்து வந்துள்ளார். நமது சபை 1985இல் அப்போதைய ஊழியருக்கு பாஸ்டர் பட்டமளித்து பாஸ்டர் சபையாக இருந்துள்ளதாலும் நமது சபையில் நடைபெறும் ஞானஸ்நானம், திருவிருந்து, திருமணம் போன்ற காரியங்களை நடத்துவதற்கு நமது சபையின் ஊழியருக்கு போதாபிஷேகம் அளிக்க சிஎஸ்ஆசா தலைவர் அவர்களுக்கு விண்ணப்பம் அளிக்க தீர்மானித்து அதன்படி கமிட்டியாரால் விண்ணப்பம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த விண்ணப்பத்தை பரிசீலிக்காமல் தொடர்ந்து நிலுவையில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு திருவாரூர் சபாலோசனை சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு மீண்டும் நினைப்பூட்டல் கடிதம் கொடுக்கப்பட்டது. பின்னர் தற்போதைய சிஎஸ்ஆசாவால் விண்ணப்பம் பரிசீலித்து
நமது சபையின் ஊழியர் திரு எஸ் ராஜி அவர்களுக்கு பிடிஎச் ஒரு வருட சிறப்பு பயிற்சி அளிக்கவும் அன்பிற்கு போதாபிஷேகம் கொடுக்கவும் 26/6/2010 ஜீசாசா நிர்வாக கமிட்டியால் எண் 1 தீர்மானம் நிறைவேற்றி 12/7/2010 பதில் கடிதம் கிடைக்கப்பட்டது. அதன்படி நாகர்கோவில் விஷன் தியாலஜிக்கல் செமினரியில் பிடிஎச் ஒரு வருட சிறப்பு பயிற்சி முடித்து உள்ளார். இதனால் 7/2/2012 நமது சபை கமிட்டியில் 8/5/2012 புனித பொதாபிஷேகம் கொடுக்கவும் அதோடு மிஷனரி பிரதிஷ்டை ஆரியமணி பிரதிஷ்டை 30 விழாவாக கொண்டாட தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய பிரதான கிருபையால் இன்றைய தினம் இந்த பொதாபிஷேக ஆராதனை நடத்தும் ஜீசாச தலைவர் ரெவரண்ட் டேவிட் தமிழ்தாஸ் அவர்கள் தலைமை பொதாபிஷேகம் வழங்க கேட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சபை ஊழியர் தெரிவிக்க கூட்டம் மீது முடிவடைந்தது. ஜீசாசா செயலாளர் திரு எஸ் தம்பிமன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம்முடைய லண்டன் மிஷன் சபைகளில் 1947 தனியாக காங்கிரிகேஷன் விசுவாசத்திலேயே நிலைத்திருப்போம் என்று சொல்லி 100க்கு மேல் சபைகள் தனித்து நின்றன. அந்த சமயத்தில் 2 போதகர்கள் இருந்தார்கள். ஒன்று பள்ளியாடியிலே பிரபலமான ரெவரண்ட் பென்சாம் அவர்கள், இன்னொன்று மார்த்தாண்டத்தில் ரெவரண்ட் என்ஹெச் ஹாரிஸ் அவர்கள். இந்த 2 போதகர்களும் வைராக்கியமாக காங்கிரிகேஷனல் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் என்று சொல்லி அவருடைய தலைமையில் தான் சபைகள் நின்றன. அந்த சமயத்தில் அந்த 100க்கு மேற்பட்ட சபைகளுக்கு திருவிருந்து ஞானஸ்நானம் போன்ற சாக்ரமெண்ட்களை செய்வதற்கு போதுமான அளவுக்கு போதகர்கள் இல்லாததனால் 3 பேர், சகரியா, மிஸ்டர் விக்டர் யேசுதாஸ், இன்னொரு 3 பேருக்கு தியாலஜி குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தால் கூட ஆர்டினேஷன் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தருடைய பெரிய கிருபையினால இந்த நம்முடைய லண்டன் மிஷன் சபைகளில் இது 25வது போதகர் மிஸ்டர் ராஜு அவர்கள் 25வது போதகராக இன்றைக்கு அபிஷேகம் பெற இருக்கிறார்கள். நம்முடைய மேடை அலங்கரித்து இருக்கின்றதான அனைத்து போதகர்களுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிப்பதோடு கூட கர்த்தருடைய கிருபை இந்த இடத்துல அதிகமாக இறங்கத்தக்கதாக ஜெபத்தோடு காணப்படுவோம். இப்பொழுது நம்முடைய தீசாச பொருளாளர் அவர்கள் அந்த நம்முடைய சபாலோசனை சங்கத்தினுடைய தீர்மானத்தை படிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்பான சபையாருக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் திருவாங்கூர் சபாலோசனை சங்கத்தின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் உங்களுடைய செயலாளர் அவர்கள் சபையின் தீர்மானத்தை படித்தார்கள். அதுபோலவே திருவாங்கூர் சபாலோசனை சங்கத்தின் தீர்மானத்தையும் நான் உங்கள் முன் படிக்க ஆசைப்படுகின்றேன். 23/10/2010 மினிஸ்டீரியல் கமிட்டி கூட்ட தீர்மானம். மங்களம் சபையின் பொதுக்குழு தீர்மானம் பரிசீலிக்கப்பட்டது. அதன்படி மங்களம் சபை ஊழியர் திரு ராஜி அவர்கள் படித்துக் கொண்டிருக்கும் படிப்பு முடிந்தபின் ஏப்ரலுக்கு பிறகு ஆர்டினேஷன் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த தீர்மானம் 5/11/2010 காரிய நிர்வாக கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்டது. 17/11/2010 தீசாசாவின் பொது சபை கூட்டத்தில் திரு ராஜ் அவர்களுடைய படிப்பு முடிந்தவுடன் ஆர்டினேஷன் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. 11/6/2011 மினிஸ்டீரியல் மற்றும் காரிய நிர்வாக கமிட்டி திரு ராஜி அவர்களுக்கு போதாபிஷேகம் கொடுக்க கூடாதென்று நம்முடைய சகோதரர் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தபடியால் அவருக்கு போதாபிஷேகம் கொடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது. 3/6/2011 அன்று நீதிமன்றத்தில் இவ்வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால் 12/6/2011 ஆகிய இன்று போதாபிஷேகம் கொடுக்கலாம் என்று
ஏகமனதாக செயற்குழு தீர்மானிக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன். அவர் இழந்து நின்று பாடல்தாளிலே 3வது பாடலை பாடும். உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாள் நடத்துகின்ற 1வது பாடல். குளிக்கோடு திருச்சபையின் புத்தகம் மனோகரன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். நின்றவாறு கண்களை மூடி நாங்கள் அவர் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபை இறக்க நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கர்த்தருடைய நாளின் பிற்பது வேளைக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற தாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாய திரியேக தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளை காணும்படியாய் ஆண்டவர் எங்கள் மேல் பாராட்டின கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நடைபெறுவதான இந்த போதக அபிஷேக
ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனோ தடைகள் நெருக்கங்கள் கடந்து வந்தாலும் எல்லா தடைகளை நீக்கி போட்ட ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை தேவன் சுகந்த வாசனை பலியாக ஏற்று அங்கீகரிக்கும்படியாய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, இந்த நாளிலே இந்த மாலை நேரத்திலே கர்த்தாவே இந்த அருமையான மங்கலம் லண்டன் மிஷன் சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்ட இந்த சபையிலே ஆண்டவரே ஊழியக்காரராய் செயல்படுகிற தெய்வ ஊழியக்காரருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலே தேவனுடைய அநாதி சித்தப்படியாக உம்முடைய ஊழியக்காரரை ஒரு போதகராக அபிஷேகம் பண்ண இருக்கிற மேலானவருடைய தயவிற்காக உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய திராட்சை தோட்டத்திலே இந்த ராஜரீக பணியை செய்கிறதற்காக தேவன் தம்முடைய அடியானை தெரிந்து கொண்ட தெய்வருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அவர் போதகராக அபிஷேகம் வர இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அடியானை பலப்படுத்தி உம்முடைய ஆவியின் வல்லமையினாலும் கிருபையினாலும் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சபையிலே கர்த்தராகிய இயேசுவின் நாம மகிமைக்காக தொடர்ந்து வல்லமையாக அக்கினியாக நீரவரை எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அந்த கால நெருங்கிற இந்த பகுதியிலே ஒரு ஒளியாக இயேசுநாதருக்கு சாட்சியாக சத்தியத்துக்கு சாட்சியாக விசுவாசத்திலே நிலைப்பட்டு பலப்பட்டு அநேக ஆத்மாக்களை சம்பாதிக்கின்ற ஒரு ஆத்ம ஆதாய வீரராய் ஆண்டவரை எடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த போதக அபிஷேக ஆராதனை கலந்து கொள்கிற அருமையான ஸ்தாபனத்தின் தலைவர் பொறுப்பாளர்கள், ஸ்தாபனத்தின் மிஷனரி அன்பான போதகர்கள், அருமையான செயற்குழு அங்கத்தினர்கள், காரிய நிர்வாக கமிட்டி அங்கத்தினர்கள் எல்லாரும் தேவ கிருபையின் கரம் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அனைத்து சபை மூப்பர்களுக்காய் ஸ்தோத்திரம், ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம், பிற சபையில் இருந்து கடந்து வந்த விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சபையின் கமிட்டிக்காய், இந்த சபையின் விசுவாசிகளுக்காய், இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாருக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்தை இணைந்து நாங்கள் மையப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானுடைய நிறைவான பிரசன்னம் இந்த ஆலயத்தில் தங்கி இருக்கட்டும் அப்பா. தடைகளை மாற்றி போடுகிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் உலாவுவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நம்முடைய அடியனை தொடர்ந்து உடைய கிருபையால் நிரப்பும், வந்திருக்கிற யாவரையும் பலப்படுத்தும். தொடர்ந்து நடைபெறுகிற இந்த போதக அபிஷேக ஆராதனை தேவ ஆவியானவர் அசைவாடி எல்லாம் நல்லொழுக்கமாய் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடந்து உம்முடைய திருநாமத்தை மேம்படுத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். துதி கன மகிமை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்தி விடுகிறோம். எங்கள் கர்த்தரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த உன்னத நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேயுடன் பரிசுத்த நிறைந்த பரமபிதாவே ஆமென். மங்களம் திருச்செவனுடைய ஊழியர் திரு ராஜி அவர்கள் இழந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரரை, நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிற இந்த உத்தியோகம் எவ்வளவு கனமுள்ளதென்றும் எவ்வளவு அவசியம் உள்ளதென்றும் நீங்கள் தனிப்பட கொடுத்த பரீட்சையினாலும் சுவிசேஷத்திலிருந்தும் நிருபங்களிலிருந்தும் எடுத்து வாசிக்கப்பட்ட பரிசுத்த வாக்கியங்களினாலும் அறிந்திருப்பீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். நீங்கள் சிறந்த மேன்மையும் கனமுமான உத்தியோகத்தையும் அதிகாரத்தையும் பெற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை எப்பொழுதும் நினைவுறுவீர்களாக. நீங்கள் கர்த்தருடைய ஸ்தானாபதிகளும் காவற்காரரும் உக்கராடக்காரருமாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வீட்டாரை போதித்து எச்சரிக்கவும் போஷித்து பராமரிக்கவும் இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் பிள்ளைகளும் பலியிடங்களில் சிதறி இருக்கிற அவருடைய ஆடுகளும் கிறிஸ்துவின் மூலமாய் என்றும் ரட்சிக்கப்பட அவர்களை தேடவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் உங்கள் வசத்தில் எவ்வளவு அருமையான பொக்கிஷமாகிய கிறிஸ்துவின் ஆடுகள் ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆடுகளாகிய அவர்கள் கிறிஸ்துவின் மரணத்தினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக அவர் தமது இரத்தத்தை சிந்தினார். நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டிய சபை அவருடைய மனையாட்டியும் சரீரமாக இருக்கிறது. அந்த சபையானது அதில் உள்ள யாதொரு அவயமாவது உங்கள் அஜாக்கிரதையினாலே யாதொரு குறைவை அல்லது நஷ்டத்தை அடைந்தால்